இந்த வாட்டர் பம்பு நம்மளை வச்சு ஒரு சுற்றி விட்டுருச்சுங்க. இந்த டாடா ஜஸ்ட் கஸ்டமர் டெம்பரேச்சர் லைட் எரியுது பாயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்திருந்தாரு. நம்ம எப்பயும் போல் தெர்மோஸ்டேட் வால்வு லாக் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். தெர்மோஸ்டேட் வால்வு லாக் ஆகலை. சரி ரேடியேட்டர் தான் பிளாக் ஆகிருக்குன்னு ரேடியேட்டரை கழட்டி சர்வீஸ் கொடுத்து ரேடியேட்டர் அடப்பு இல்லைன்னு கொடுத்து விட்டுட்டாங்க. சரி ஓஸ் லைன் எது எங்கிட்டும் பிளாக் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் பிளாக் ஆகலை. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டிக்கு வாட்டர் பம்பை மாற்றினேன். சரி வாட்டர் பம்பு நம்ம இப்போ தான் நான் மாற்றணும், அது எதுவும் போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன். நான் சரி பாயில் எது ஆகுதான்னு பபுள்ஸ் எது வருதான்னு பார்த்தேன். அது வரல. நம்ம ஹெட்டு வேலையும் இல்லை, ஹெட்டு கேஸ்கட்டும் போகலை. சரி என்னடா பிரச்சனைன்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கப்போ சரி வாட்டர் பம்பை நம்ம கழட்டி பார்ப்போம்னு கழட்டி பார்த்தா அதுக்குள்ளே இருக்க சுற்றி விடுற லீஃபு மட்டும் உடஞ்சிருச்சு. இப்போ தாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாட்டர் பம்ப் மாற்றினேன். சரி கழட்டிட்டு நம்ம கடைக்காரங்கள்ட்ட போய் கேட்போம்னு கேட்டேன். தம்பி வாரண்ட்டி இருக்குது, நீங்கள் கொடுத்துட்டு போங்க, 10 நாளில் கிளைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புது வாட்டர் பம்ப் கொடுத்தாங்க. ஆனால் வாட்டர் பம்புக்கு நான் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாட்டர் பம்பை மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம்னா பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எந்த பாயிலிங் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட்டை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா கஸ்டமருக்கு வேறையே செலவு இல்லைங்க. இந்த கஸ்டமரு 4 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்காருங்க. 4 லட்சம் கிலோமீட்டரும் பக்கா மெயின்டெனன்ஸுங்க. 3,50,000 கிலோமீட்டர் இந்த வண்டியை ஃபுல் மெயின்டெனன்ஸ் நான் தாங்க பண்ணுறேன். இந்த வண்டியை ஓட்டின கஸ்டமர் இவர் தாங்க. இவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.